ட்ரக் வைப்ஸ். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:40 இப்போ தான் வந்துட்டு வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம நேத்தியே வந்துட்டு சொல்லியிருந்தோம் தண்ணி பாட்டில் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ போயிட்டு தண்ணி பாட்டில் தான் இப்போ வாங்க போகிறேன். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டியூட்டியும் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு. சில மக்களே, நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம் வாட்டர் பாட்டில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோலே இருந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு அதுக்கு தான் வந்துட்டு போகிறேன். வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அப்புறம் நேத்தி வந்துட்டு இங்கே கப்பிலுக்கு வந்துட்டு ஒரு சில மாத்திரம் வந்துட்டு வாங்கினேன். அதோட பில்லும் இருக்குது. அதையும் கொடுத்துட்டு நம்ம அங்கே போய் கடையில் கொடுத்துட்டு தான் காசு வாங்கணும். ஆக்சுவலாக மக்களே, நான் சொன்னேன்ல, மொத்த ஃபுட்டேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 50 நிமிஷங்க. அது வந்துட்டு நம்ம ரொம்பவும் பெருசாக லென்த்தான வீடியோவும் போடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம கிளாரிட்டி வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது. கண்டென்ட்டுமே வந்துட்டு இன்னும் எனக்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல சொல்லப்போனால். அதான் உண்மை. நான் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே வரிசையாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது எடிட் பண்ணக்குள்ளே எது வைக்கிறது எது வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே குழப்பமாக இருக்குங்க. நீங்கள் இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நான் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் டே டு டே ஆக்டிவிட்டியை வந்துட்டு நான் அப்படியே ஷார்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப இதாக இருக்குதுங்க. பரவாயில்ல, இதெல்லாம் வந்துட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சாகணும். அந்த உழைப்புக்காகவாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு எல்லாம் பண்ணுங்க. அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரிங்க, நான் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மக்களே, தண்ணி பாட்டில் வந்துட்டு வாங்கியாச்சு. இன்றைக்கும் வந்துட்டு நம்ம ரெகுலராக வாங்குற தண்ணி பாட்டில் வந்துட்டு ஸ்டாக் இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு காட்டுன்னு வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு நான் கடைக்கு போயிட்டுருக்கேன். பில்லு நேராக கடைக்கு போய் பில்லை கொடுத்துட்டு அதோட வேற ஒரு மெடிக்கல் போன பில்லு இருக்குது, அதையும் கொடுத்து காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். சரி மக்களே, இதுதான் வந்துட்டு தண்ணி பாட்டிலோட பில்லு 110 ரியாலு. நான் இந்தியா காசுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரி மக்களே, பில்லு வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருக்குது. பணம் போயிட்டு டெபாசிட் பண்ணணும். அது மட்டும் போயிட்டு மிஷினில் டெபாசிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மணி 10:30 இன்றைக்கி அங்கே போயிட்டு நம்மளால் சாப்பாடு வாங்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் இன்றைக்கி நம்மளால் போய் வாங்க முடியாது. நம்ம ரைட் சைடில் இருக்க கடை பேர் வந்துட்டு சரவாத்து. ஃபுல்லாக வந்துட்டு பிலிப்பினி தான் வந்துட்டு ஜாமான் வாங்குறவங்க. ஃபுல்லாக வந்துட்டு பிலிப்பினி, அதாவது ஒரு பிலிப்பினி கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்துட்டு இங்கே வந்து தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மக்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:47. நான் பேங்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னீங்கன்னா பேட்ரி ட்ரைன் ஆகிடுச்சிங்க. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று யாராவது வரவங்கள்ட்டலாம் கேட்டு அப்புறம் திருப்பி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தாங்க வீட்டுக்கு வந்து நிப்பாட்டியிருக்கேன். பேட்ரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருந்தப்போ எனக்கு வந்துட்டு மைண்டில் எதுவுமே ஓடவே இல்லைங்க. அதனால் நான் எடுக்கவே இல்லை. தோணுச்சு, இருந்தாலும் வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்கலைங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி மக்களே, நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்துட்டு இப்போ புது பேட்ரி வாங்கிட்டு வந்தாச்சு. அதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ண போகிறோம். பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலாக மக்களே, பேட்ரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே தான் வரும் பேட்ரி. ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ புது பேட்ரி வைக்க வேண்டியதான் அதை எடுத்து. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா புது பேட்ரி வந்துட்டு நம்ம மாற்றியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:42. சரியான வெயிலாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு புது பேட்ரி மாற்றியாச்சு. ப்ளஸ் இப்போ பாசிட்டிவ் மைனஸ் மட்டும் பார்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கழட்டி அந்த ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் மக்களே. ஆக்சுவலி மக்களே, உங்களுக்கு வந்துட்டு நான் பேட்டரி மாட்டினதை வந்துட்டு காட்டியிருப்பேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃபுல்லாக காட்ட முடியல. என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஒரு ஆளே வந்துட்டு வீடியோ எடுத்து பேட்டரி மாட்டி அது வந்துட்டு சரி வராது. அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு மேலோட்டமாக மட்டும் காட்டினேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு 2 டியூட்டி வந்துருச்சு. ரெகுலராக வாங்குற ஏஸும் வாங்கலை. அது இல்லாமல் வந்துட்டு தக்காளி வந்துட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. நான் அதுவும் வாங்கலை. வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றதுனால வாங்காமல் இருந்தேன். பேட்டரி வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பேட்டரி வந்து மாட்டின உடனே இப்போ இதுதான் ஏஸ் தான் வாங்க போகிறேன். அது இல்லாமல் அடுத்து வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு வந்துட்டு டியூட்டி வந்திருக்கு. அதுக்கு வந்துட்டு நான் போகணும். இது முடிச்சுட்டு நேராக அங்கே போகிறது தான் ஐடியா. அதான் ஒழுங்காக காட்டலையே, அதனால் வந்துட்டு சரி அது பண்ணிக்காதீங்க. நம்ம சில மக்களே ஏசும் தக்காளியும் வாங்கியாச்சு.
இப்போ அடுத்து வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த ரெஸ்டாரண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கேன். அதில் கால் ஓகே. இதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது வர டியூட்டியை நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. சரி மக்களே, சாப்பாடு வாங்கியாச்சு. ரொம்ப பொறுமையாக கட்டுறாங்க. ஆக்சுவலி மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ரி மாற்றிட்டு ஹோட்டலுக்கு போகிறது மட்டும்தான் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் எதுவும் காட்டியிருந்துருக்க மாட்டேன். என்னாச்சுன்னா சரியான டயர்டுங்க. உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குப்பூசும் முட்டையும் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப டயர்டு. ஃப்ரெஷ் ஆகிட்டு அதை செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே ரொம்ப இதாகிடுச்சு. இதாங்க அந்த கடைக்கு வந்தாச்சு. நான் உள்ளே போயிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு நான் வரேன் மக்களே. வாங்கியாச்சு மக்களே. பிஸ்கெட் வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருக்குங்க மக்களே. எல்லாரும் வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாரும் தண்ணி அதிகமாக குடிங்க. டீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலி மக்களே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு டியூட்டி வந்துருச்சு ரெஸ்டாரண்ட்டு போகிறதுக்கு. அது தந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, சிக்கன் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம அந்த KFC மாதிரி தாங்க அதுவும். இங்கே அது மாதிரி நிறைய கடை இருக்குது. ஒரு கடைக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம போக போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுது. இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லைங்க, அதனால வந்துட்டு செம்ம டிராஃபிக்காக இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு வெள்ளி சனி லீவு. நம்ம ஊரில் சனி ஞாயிறு லீவு மாதிரி இங்கே வந்துட்டு வெள்ளி சனி லீவு. அதனால பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ரோடெலாம் எம்டியாக இருக்கும் பார்த்தீங்களா. நாளைக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோடெலாம் வந்துட்டு எம்டியாக இருக்கும். மார்னிங்கும் சரி நைட்டும் சரி. நைட்டு வந்துட்டு ரொம்பலாம் இருக்காது. இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக் இருக்குல்ல, நாளைக்கு இன்றைக்கி வந்துட்டு நைட்டு 2 மணி வரைக்குமே டிராஃபிக் இருக்கும்.